வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமான ஒரு பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு. அதுக்கு நமக்கு தேவை பச்சை சுண்டக்காய் ஒரு 100 கிராம்ஸ், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, கொஞ்சோண்டு ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 10-12 பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த சுண்டைக்காய் வாரத்தில் ஒரு நாள் எல்லோரும் கண்டிப்பாக அவங்க ஃபுட் மெனுவில் சேர்த்துக்கணும். இதில் எக்கச்சக்க நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்குது. கால்சியம், அயர்ன், எல்லா விட்டமின்ஸ், ஃபாஸ்பரஸ் எல்லாம் அபண்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த சுண்டைக்காய் வத்தலை வாரத்தில் ஒரு நாள் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை 2 இந்த மாதிரி அரிஞ்சு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 100 கிராம்ஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச உடனே நல்லெண்ணெய் அதிகமாக தேவைப்படும். ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் மட்டும் போட போகிறோம். கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம். அடுத்ததாக நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டும் சின்ன வெங்காயம் தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட் சுண்டைக்காய் வத்த குழம்புக்கு. நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையோட நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே நம்ம சுண்டைக்காவை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலில் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை சுண்டைக்காய் 3ஐயும் நல்லா இந்த ஆயிலில் ஒரு 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சிடலாம். சுண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆனோடனே ஒரே ஒரு தக்காளி சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டு அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இது குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அந்த மசாலாலாம் காய் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளோட சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து சால்ட் போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு திக்கார வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட வத்த குழம்பு திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள், சூப்பராக திக்காக செம்ம அரோமாவோட ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதான். நீங்களும் இந்த கிரேவி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அம்மாஸ் டெய்லி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.